ನಿತ್ಯಸುಂದರೇಶ್ವರ ಮಂಗಳಾಂಬಿಕೇಶ್ವರ ನಿತ್ಯಸುಂದರೇಶ್ವರ ಮಂಗಳಾಂಬಿಕೇಶ್ವರ நெடுங்களநாத இடர் களைவாய் நெடுங்களநாத இறை களைவாய் நித்யசுந்தரேஸ்வர மங்களாம்பிகேஸ்வர நெடுங்களநாத இடர் களையாய் நெடுங்களநாத இடர் களையாய் நெடுங்களநாத இடர் களையாய். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே இடர்களையும் பதிகம் திருநெடுங்கள திருத்தலத்திலே ஞானசம்பந்த பெருமானால் பாடப்பட்ட அதன் திருப்பாட்டும் அர்த்தானுபவத்தையும் இதனால் கேட்டு அனுபவித்து இதையும் பாடி எவ்வாறு பாடிப்பருவார் தம் வினையாவும் பாவம் யாவும் களையப்படும் இது அரண்மேல் ஆணை என்று பல்வேறு இடங்களிலே குறிச்சென்ற வள்ளலான ஞான குழந்தையான ஞானப்பெருந்தகையான ஞானசம்பந்த பெருமானின் திருப்பதிகம் தனை அனைவரும் கேட்டு உய்யுமாறு பிரார்த்திக்கின்றோம். கன்னி வளநாடு தமிழ்நாடு சோறுடைத்து தஞ்சை பெருவுடையார் உடைய மாவட்டம் சோறுடைத்து என்று தமிழகத்துக்கே பெரும் ஹதயஸ்தானமாக விளங்குகின்ற தஞ்சை மாவட்டம். அதுபோல் அங்குற்ற எண்ணற்ற சிவாலயங்கள் போல் எங்கும் இறைவனாரின் கருணை கட்டாட்ச வீக்ஷத்தினாலே ஏற்படுகின்ற சிவாலயங்கள், அவற்றை காண வேண்டுகின்ற எண்ணற்ற அடியார்கள் பாடிய தேவாராதிகள் நமக்கு பெருவிருந்தை அளிக்கின்றன. அவ்வாறு ஞானசம்பந்தர் பல்வேறு குறிக்கோள்களோடு பல்வேறு பாடல்களை பல்வேறு திருத்தலங்களிலே பாடி அதனால் நம் வினைகள் யாவும் களையும் வழிதனை மிக அழகாக போதிக்கின்றார். அவ்வாறு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே துவாக்குடியிலிருந்து திருவெரும்பூருக்கு அருகே திருச்சி தஞ்சை மாவட்ட சண்டை நெடுஞ்சாலையிலே வழித்தடத்திலே சுமார் 4 கிலோமீட்டர் பிரதான சாலையிலிருந்து உள்ளே சென்றால் திருநெடுங்களம் அமைந்துள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து துவாக்குடி சுமார் 42 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது. இவ்விடத்திலே மூலவர் ஒப்பிலா நித்தியசுந்தரேஸ்வரர் என்றும் நெடுங்களநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார். தாயார் ஒப்பிலா நாயகி மங்களநாயகி என்றும் இவ்விடத்திலே தீர்த்தம் அமைத்து வழிபட்டவர்கள் அகஸ்தியர் மற்றும் சுந்தர தீர்த்தம் என்றும் வழங்கப்படுகின்றது. ஸ்தலவிருட்சம் பில்வவிருட்சம் கஸ்தூரி அரளி இவை ஸ்தலவிருட்சங்களாகும் புனிதமான மரங்களாகும். இங்கு ஞானசம்பந்தர் வந்து பதிகம் பாடி இந்த சோழ நாட்டின் தென்கரை காவிரியில் அமைந்த உள்ள பாடல்பட்ட சிவாஸ்தலங்களிலே இது ஒரு சுயம்பு மூர்த்தியாகும். தான் தோன்றியாக இறைவன் முளைத்த திருத்தலம். இவ்விடம் காசியை போல் புனிதமாக கருதப்படுகின்ற திருத்தலம். ஞானசம்பந்தரின் பதிகம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இடர் களையும் பதிகம் என்று அழைக்கப்படுகின்றது. இடர் என்றால் தடைகள், தடைகளை நீக்கும் பதிகம். பொதுவாக இடர்களை களைவதற்கென்றே அவதாரம் கணபதியின் அவதாரம். ஆயினும் இங்கு இறைவனையே அந்த ரூபமாக கண்டு ஞானசம்பந்தர் இடர்களை களைவாய் என் வாக்கிலிருந்து எழுகின்ற உண்மையான சிவபக்தி நிறைந்ததான பிரேமை நிறைந்ததான சிவஞான தேன் நிறைந்ததான பாடல்களினாலே இதனை பாடுவாரும் உன்னை வந்து கண்டு களிப்பாரும் அவர் தம் வாயிலே படிகங்கள் பாடப்பெற்றால் அவர்கள் இடர்களையும் களைவாய் எனப்பானே என்று பிரார்த்தித்த திருத்தலம். கிழக்கு நோக்கிய இக்கோயிலே 2 நடைபாதைகள், பிரதானமான ராஜகோபுரம். கோவில் பரந்த சமவெளி என்ற அர்த்தம் பொருந்தும்படியாக திரு நெடுங்களம் என்றும் நெடுங்கள மாநகர் என்றும் வர்ணிக்கப்பட்டுள்ள சிவாலயம் பெரிய நகரமாக ஒரு காலத்திலே இருந்து பின்னர் சிறிய கிராமமாக இன்று காண கிடைக்கின்றது. தட்சிண கைலாசம் என்றும் அழைக்கப்படுகின்றது. சோழ மன்னர்களிலே பரகேசரிவர்மன், ராஜராஜன், மூன்றாவது குலோத்துங்கன் மற்றும் ஆதித்த கரிகாலன் இருவர் இவர்கள் செய்த திருப்பணிகள் கல்வெட்டுகளாக காணப்படுகின்றன. இக்கோவிலிலே ஞானசம்பந்த பெருந்தகையார் வந்து சேர்கின்றார். ஞானசம்பந்த பெருந்தகையார் மறையுடையாய் தோளுடையாய் என்று துவங்கும் உயர்ந்த 10 பதிகங்களை பாடுகின்றார். அப்பர் பெருமானும் எழிலாதி இராச சிங்கத்தை என்று துவங்கி 10 பாடங்கள் மற்றும் சீரார் பொனர் கெளிலே என்ற பாடம், ஆண்டானே கொடுங்கோளூர் நல்லாரும் அலையார் என்று 6 பதிகங்கள் விசேடமாக பாடியுள்ளார். சுந்தரர் நாளும் நன்னிலம் என்கின்ற உயர்ந்த திருப்பதிகத்தை பாடி இறைவனை கொண்டாடிய திருத்தலம். ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் தொட்டு தடவி என்று துவங்கும் பதிகமும் சேக்கிழார் ஏறுவிந்தார் என்று ஞானசம்பந்தர் புராணத்திலே கூறிச் செல்கின்ற திருத்தலம். உயர்ந்ததான வெங்கல குதிரை விந்தையான அமைப்புடைய திருத்தலம். மகாமண்டபத்திலே சோழக்கால கல் உரல் மிகவும் வேலைப்பாடு அமைந்து காணப்படுகின்றது. ராஜகோபுரத்தில் முன்னும் பின்னும் அழகான சிதை சிற்பங்கள் செலவரணாரி போதிக்க போல் இருக்கின்றது. தட்சிணாமூர்த்தி அமைப்பு யோக தட்சிணாமூர்த்தி சித்தாசனத்திலே அமர்ந்துள்ளார். மேல்கரங்களிலே மான்மழு, கீழ்கரங்களிலே சின்முத்தை மற்றும் திருநீற்று பெட்டகம் விபூதியை தரும் கோலத்திலே வைத்துக் கொண்டார் அமர்ந்துள்ளார். இடக்காலை சுற்றியவாறு யோகப்பட்டம் விளக்கம் தருகின்றார். இது ஒரு ஆச்சரியமான திருத்தலம். பாண்டி நெடுங்களத்து மகாதேவர் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன. துவாக்கடியில் இருந்து பிரிந்து செல்லும் பிரதான சாலையில் 4 கிலோமீட்டர் சென்றால் நெடுங்களநாதரை காணலாம். திருச்சியிலிருந்து அருகே உள்ள திருத்தலம். நித்தியசுந்தரேஸ்வரர்
ஒப்பிலாமையாகிய மங்களநாயகி இவர்களை கண்டவுடனே ஞானசம்பந்தத்து பெருந்தகையார் அதி பாலகர் அவருடைய இதயத்திலே, அப்பா, என் பொருட்டு என் நாவில் எழுகின்ற நியாயமான சிவபக்தி அந்த பிரேமையிலே தோய்ந்த திருவாக்கினாலே என் நாவிலிருந்து எழுகின்ற இப்பதிகங்கள் யாவையும் எவர் பாடுகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் அனைத்து வித நலன்களும் பெருக வேண்டும். அப்பாவின் கருணையினாலே அவர்கள் வாழ்விலே ஏற்படுகின்ற இடர்கள் யாவும் என்றும் நீங்கி சுகமயமான வாழ்வை அவர்கள் பெற்று உய்ய வேண்டும் என்று தன் நாவின் மீது தன் இறைபக்தியின் மீது ஆணையிட்டு அறுதியிட்டு உறுதியாக கூறுகின்றார். நெடுங்களநாதரான நித்திய சுந்தரேஸ்வர பெருமானை பிரார்த்திக்கின்றார், பாடுகின்றார். மறையுடையாய் மறையுடையாய் தோளுடையாய் வார்ஷடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசின் அல்லாஹ் குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினா உயர்ந்த நிறை உடையார் இடர்களையாய் நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே கனைத்து எழுந்த வெண்திரை சூழ்கடல் கனைத்து எழுந்த வெண்திரை சூழ்கடல் இடை நஞ்சு தன்னை தினைத்தனையாமிடற்றில் வைத்த திருந்திய தேவா நின்னை மனத்து அகத்தோர் பாடல் ஆடல் பேணிராப்பகலும் மனத்து நின்னை மனத்து அகத்தார் பாடல் ஆடல் பேணிராப்பகலும் நினைத்து எழுவார் இடர்களையாய் நின்னை நினைத்து எழுவார் இடர்களையாய் நெடும் களம் மேயவனே நின்னடியே வழிபடுவான் நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடியான் உயிரை வல்வேல் என்று அடர் கூற்று உதைத்த என்னடியான் உயிரை வல்வேல் என்று அடர் கூற்று உதைத்த பொன்னடியே பரவினாளும் பூவோடு நீர் சுமக்கும் பொன்னடியே பரவினாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நின்னடியார் இடர்களையாய் நின்னடியார்
இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே மலை புரிந்த மன்னவன் தன் மகளை ஒரு பால் மகிழ்ந்தாய் மலை புரிந்த மன்னவன் தன் மகளை ஒரு பால் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவிர்ஷடையாரூரா அலை புரிந்த கங்கை தங்கும் அவிர்ஷடையாரூரா தலை புரிந்த பலிமகிழ்வாய் தலைவா தலை புரிந்த பலிமகிழ்வாய் தலைவனின் தாழ் நிகழ் கீழ் நிலை புரிந்தார் தலை புரிந்த பலிமகிழ்வாய் தலைவானின் தாழ் நிகழ் கீழ்நிலை புரிந்தார் கீழ்நிலை புரிந்தார் இடர்களையாய் கீழ்நிலை நின்றாள் நிகழ் கீழ்நிலை புரிந்தார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே பாங்கின் நல்லார் படிமம் செய்வார் பாங்கின் நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பலிசேர் தூங்கி நல்லார் பாடலொடு தொழுகழலே வணங்கி பலிசேர் தூங்கி நல்லார் பாடலொடு தொழுகடலே வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடும் தலைவனின் தாழ் கீழ் நின்றாள் நிழல் கீழ் நீங்கி இல்லார் இடர் களையாய் தொங்கி நல்லார் பாடலொடு தொழுகழலே வணங்கி தாங்கி நில்லான்பினோடும் தலைவனின் தாழ் நிழல் கீழ் நீங்கி நில்லாரிடர் களையாய் நின்றாள் நிழல் கீழ் நில்லாரிடர் களையாய் நெடுங்கலம் மேயவனே விருத்தனாகி பாலனாகி வேதம் ஓர் 4 உணர்ந்து விருத்தனாகி பாலனாகி வேதம் ஓர் 4 உணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கவிழ் சடை மேல் கரந்தாய் உணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமிழ் சடை மேல் கரந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் நின்னடியினையே பரவும் நிறுத்தர் கீதர் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே குரு கொண்டாய் மூன்றும் ஒன்றாக்கூட்டி ஓர் வெங்கனையால் கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றாகக் கூட்டி ஒரு வெங்கனையால் மாறு கொண்டார் புறம் எரித்த மன்னவனே கொடிமேலேறு கொண்டாய் மன்னவனே புறமெரித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் இது என்று எம்பெருமானின்
புறமெரித்த மன்னவனே கொடிமேலேறு கொண்டாய் சாந்தம் ஈது என்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார். எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார். இடர் களையாய் நெடுங்களம் மேயவனே குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழிலங்கை குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழிலங்கை அன்றி நின்ற அரக்கர் கோனை அருவரை கீழடர்த்தாய். கொடிமதில் சூழிலங்கை அன்றி நின்ற அரக்கர் கோனை அருவரை கீழடர்த்தாய் என்று நல்லவாய் மொழியாலேத்தி பகலும் அருவரை கீழடர்த்தாய் என்ற நல்ல வாய்மொழியாலே தீரா பகலும் நின்று நெய்வார். நின்னை நல்ல வாழ்மொய்யால் ஏத்தீரா பகலும் நின்று நெய்வார். இடர் களையாய் நெடும் களம் மேயவனே வேழவென் கொம்பு உஷித்த வேழ பெண் கொம்பு வசித்த மாலும் விளங்கிய நான் முகனும் வேழவெண் கொம்பு வசித்த மாலும் விளங்கிய நன்முகனும் சூழ எங்கும் நேட நான் முகனும் சூழ எங்கும் நேட அங்கு ஓர் சோதியுள்ளாகி நின்றாய். அங்கு ஓர் சோதியுள்ளாகி நின்றாய். கிழல் வெண்கொம்பு கேழல் வெண்கொம்பு அணிந்த பெம்மான் கேழல் வெண்கொம்பு அணிந்த பெம்மான் கெழிலா பொன்னடியின் நீழல் கேழல் வெண்கொம்பு அணிந்த பெம்மான் கேடியிலா பொன்னடியின் நீழல் வாழ்வார். பெம்மான் அணிந்த பெம்மான் கொம்பணிந்த பெம்மான் கேழல் வெண்கொம்பணிந்த பெம்மான் கேடு இலா பொன்னடியின் நீழல் வாழ்வார். இடர் களையாய் நெடும் களம் மேயவனே நின் பொன்னடியின் நீழல் வாழ்வார். இடர் களையாய் நெடும் களம் மேயவனே. வெஞ்சொல் தம் சொல்லாக்கி நின்ற வேடமிலாச்சமணன்
வெண்சொல் தன் சொல்லாக்கி நின்ற வேடம் இலாச்சமனும் தஞ்சம் இல்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்றும் அறியார் துஞ்சலில்லா வாய்மொழியால் தோத்திரம் நின்னடியே. துஞ்சல் இல்லா வாய்மொழியால் தோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடும் களம் மேயவனே நீடவல்ல வாசடையான் மேய நெடுங்களத்தை சேடர் வாழும் மாமருகின் சிரபுர கொன்னலத்தால் சிரபுர கொன்னலத்தால் நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் 10 பாடவல்லார் பாவம் பறையோமே. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். இனி நாம் இந்த இடர்களையும் பதிகத்தின் அர்த்தானுபவத்தை அதன் மேலோட்டமான அர்த்தங்களை நாம் கண்டு அனுபவிப்போமாக. நமக்கு விதிவசத்தால் வருகின்ற இடர்கள் அது ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம் எவ்விதமான இடரே ஆயினும் வந்த இடர்களையெல்லாம் இப்பதிகத்தை ஓதுவதனாலே வரவிடாமல் தடுக்கவும் செய்யலாம். இடர்களை இனி நம்மை நாடாதபடி செய்யலாம். இடரை வென்று சுடர்விட்டு ஒழியலாம். இடர்களையும் பதிகம் என்ற இப்பதிகத்தினை உயர்வாக அழைப்பர். ஞானசம்பந்தருடைய இப்பாடல்கள் 10 பாடுவார் பாவம் நீங்கும், அவர்தம் இணை பயன் அதனால் ஏற்படுகின்ற இடர்யாவும் நீங்கும் என்று அறுதியிட்டு உறுதியிட்டு இறைவன் மேல் ஆணையிட்டு கூறுகின்றார். மறையுடையாய் தோளுடையார் வார்ஷடை மேல் வளரும் பிறையுடையார் பிஞங்கனே என்று உன்னை பேச்சினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடும்களம் மேயவனே. திருநடங்களம் தன்னில் மேவிய இறைவனே, ஒப்பிலா அம்பிகையின் நாயகனே, மங்கள அம்பிகையின் நாயகனே, வேதங்களை தனக்கு உடைமையாக கொண்டவனே, தோல் ஆடை உடுத்தியவனே, கரித்தோல் ஆடை உடுத்தியவனே, நீண்ட சடைமேல் வளரும் இளம் பிறையை சுடியவனே, தலைக்கோலம் உடையவனே என்று உன்னை வாழ்த்தினால் அல்லது குறையுடையவர்களின் குற்றத்தை மனத்து கொள்ளாத நீ மனத்தினால் உன்னையென்று வேறு ஒரு தெய்வத்தை நினையாத கொள்கையிலே மேம்பட்ட நிறைவுடைய அடியவர்கள் அவர்தம் இடர்களை நீக்கி அருள்வாயாக. இறைவனை போற்றி பரவி பாடுகின்ற உயர்ந்த அடியார்களின் இடர்களை இறைவன் நீக்கி அருள வேண்டும் என்று முதல் பாட்டிலே பிரார்த்திக்கின்றார். பாடல் 2. கனித்தெழுந்த வெண்திரை சூழ் கடல் இடை நஞ்சு தன்னை தெனைத்தனையாம் இடற்றில் வைத்த திருத்திய தேவா, நின்னை மனத்து அகத்தோர் பாடல் ஆடல் பேணி இராப்பகலும் நினைத்து எழுவார் இடர் களைவாய் நெடுங்களம் மேயவனே. திருநடுங்களம் மேவிய இறைவா, ஆரவாரித்து எழுந்த வெண்மையான அலைகளினால் சூழப்பெற்ற கடல் நஞ்சினை திணையளவாகச் செய்து உண்டு கண்டத்தே நிறுத்தி கருத்த கண்டமுடையவனாக நீலகண்டமுடையவனாக மேம்பட்ட தேவனே, நின்னை மனத்தகத்தே நிறுவியவர்களின் ஆடல் பாடல்களை விரும்பி இரவும் பகலும் நின்னையே நினைத்து எழும் அடியவர்களின் இடரை நீக்கி அருள்வாயாக என்று பிரார்த்திக்கின்றார். நின் அடியே வழிபடுவான் நிமலான் என கருத என் அடியான் உயிரை வல்வேல் என்று அடல் கூற்று உதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவொடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேவியவனே. திருநடங்களம் மேவிய இறைவா, குற்றமற்றவனே, நின் திருவடிகளையே வழிபடும் மார்க்கண்டேயன் உன்னையே சதா காலமும் கருதி சரண் புகுந்தான். அவனை கொல்ல வந்த வலிமை பொருந்திய கூற்றுவனை யமதர்மராஜனை சிறந்து நீ கூறியது யாதெனில் என் அடியவன் உயிரை கவராதே என்று அவனை உதைத்து சிதைத்து அருளி உன் பொன்னடிகளையே வழிபட்டு இவ்வாறு நாள்தோறும் பூவும் நீரும் சுமந்து வழிபடும் உன் அடியார்தம் இடர்களைவாய் என்று 3வது பாடலிலே வேண்டுகின்றார். மலை புரிந்த மன்னவன் தன் மகளை ஓர்பால் மகிழ்ந்தாய், அலை புரிந்த கங்கை தங்கும் அவிர் சடை ஆரூரா, தலை புரிந்த பலிமகிழ்வாய் தலைவா, நின் தாழ் நிழல் கீழ் நிலை புரிந்த இடர்களையாய் நெடுங்களம் மேவியவனே. திருநடங்களம் மேவிய இறைவா,
இமவான் மகளான பார்வதி தேவியை தன் திருமேனியிலே ஒரு பாகமாக கொண்டு ஆழ்ந்தவனே, மகிழ்பவனே, அலைகள் வீசும் கங்கை நீரை தாங்கிய விரிசடை உடையவனே, திருவாரூர் இறைவனே, தலை ஓட்டை விரும்பி ஏந்தி அதன் கண் பலியேற்று மகிழ்பவனே, பிரம்மகபாலத்தை கையிலே ஏற்று அதிலே இறந்து பிச்சையேற்று வாழ்பவனே, மகிழ்பவனே, தலைவா, எனது திருவடிக்கு நிழல் கீழ் நிற்றலையே விரும்புகின்ற உன் திருவடிக்கு நிழலிலே வாழ விரும்புகின்ற அடியார்த்தம் இடரை களைவாயாக என்ற 4வது பாடலிலும், பாங்கின் நல்லார் படிமம் செய்யார் பாரிடமும் பலிசேர் தூங்கி நல்லார் பாடலோடு தொழுகடலே வணங்கி தாங்கினில்லா அன்பினோடும் தலைவா நின் தாழ் நிழல் கீழ் நீங்கியுள்ளார் இடர்களைவாய் நெடுங்களம் மேயவனே என்று பாடுகின்றார் 5ஆம் பாடலிலே. திருநெடுங்களநாதனே, குணங்களால் நல்லவர்களாக தவவேடம் தாங்கியவர்களாக பாரிடை வாழும் மக்களும் பலருடைய இல்லங்களிலும் பலி தேரும் உனது செயல்களிலே மனம் ஒன்றி உன்னை துதிப்பதிலே, உன்னை புகழ்வதிலே, உன்னை பாடுவதிலே, உன்னை பூஜிப்பதிலே, உன்னை நினைப்பதிலே, உன் நாமத்தை செப்புவதினாலே உன் செயல்களிலே மனம் ஒன்றி நல்லோர் பாடும் பாடல்களோடு தொடத்தக்க உன் திருவடிகளையே வணங்கி கரை கடந்த அன்போடு தலைவனாகிய உன் திருவடி நிழலை நீங்கி நில்லாது இருக்கின்ற உத்தமமான உயர்ந்ததான சுத்தமான அடியார் அவர்தம் இடர்களை போக்கி அருள்வாயாக என்ற 5ஆம் பாட்டிலும், விருத்தனாகி பாலனாகி வேதம் ஓர் 4 உணர்ந்தாய் கருத்தனாகி கங்கையாளி கமிழ்ஷடை மேல் கரந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் அடி இணையே பரவும் நிறுத்தர் கீதம் இடர்களையாய் நெடுங்களம் மேவியவனே, திருநெடுங்களம் மேவிய இறைவா, மூத்த வேடம் தாங்கியும் இளமை வடிவு கொண்டும் வேதங்கள் 4ஐயும் நன்குணர்ந்த தலைவனாகிய கங்கை தம் நங்கையை மனம் மகிழும் ஷடைமிசை கறந்துள்ள பெருமானே, மூத்த வேடம் கொண்டாலும் அழகாக இருக்கின்றது, இளமை வேலை கொண்டாலும் அழகாக இருக்கின்றது, பாலகடானி வந்தாலும் அழகாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட விரிசடை உடைய கங்கையின் தலைவா, கலைஞானங்கள் மெய்ஞானங்கள் இவற்றின் பொருளான முழுமுதற் பொருளாக முழுமுதற் கடவுளாக உன் இணைகளை பரவி ஆடியும் பாடியும் போற்றும் அடியவர்தம் இடர்களை போக்கி அருள்வாயாக. பாடல் 7 கூறுகின்றார், கூறு கொண்டாய் 3 ஒன்றாக கூட்டி ஒரு வெண்கணையால் மாறு கொண்டார் புறமதித்த மன்னவனே, கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் ஈது என்று எம்பெருமான் இந்த நீர் கொண்டார் இடர்களையாய் நெடுங்களம் மேவிய சிவனே என்று பிரார்த்திக்கின்றார். திருநெடுங்களம் மேவிய இறைவா, உமையம்மையை திருமேனியின் ஒரு கூறாக கொண்டு அரி எரி காற்று என்ற 3ஐயும் ஒன்றாக கூட்டி திரிபுரங்கள் என்ற அசுரர்கள் ஒப்பற்ற கொடிய அம்பினால் வேத வழக்கொடு பகை கொண்ட அசுரர்களின் முப்புறங்களையும் எரிதழித்த தன் நெற்றிக்கண்ணால் எரித்த மன்னவனே, கொடி மீது இடபத்தை இலச்சையாக கொண்டவனே, ரிஷபக் கொடி கொண்டவனே, இதுவே மனம் பொருந்திய சந்தனமாகும், இதுவே சாந்தம், இதுவே உயர்ந்த சந்தனம் என்று எம்பெருமானே நீ அணிந்துள்ள திருநீற்றை விரும்பி அணியும் அடியார்தம் இடர்களை களைந்து அருள்வாய் என்று பாட்டில் 7லும், குன்றின் உச்சிமேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கை அன்றி நின்ற அரக்கர்கோனை அறுவரை கீழ் அடர்த்தாய் என்றும் நல்லவாய் மொழியால் எத்தி இராப்பகலும் நின்று நெய்வார் இடர்களைவாய் நெடுங்களம் மேவியவனே, திருநெடுங்களம் மேவிய இறைவா, மேருமலையின் சிகரங்களில் 3இல் ஒன்றாகிய குன்றின் மேல் விளங்குவதும் கொடிகள் கட்டப்பட்ட மதில்களால் சூழப்பட்டதுமான இலங்கை நகர் மன்னன் இராவணன் உன்னோடு மாறுபட்டு கைலை மலையை பெயர்த்தவன் அவ்வரக்கன் தலைவனாகிய இறைவனை இராவணனை அரிய அம்மலையின் கீழ் அடர்த்தவனே, தன் கால் நகத்தினாலே ஓர் அழுத்த அவனுடைய 10 தலைகளும் அதன் கீழ் மாட்டிக்கொண்டு தவித்தன என்பது சரித்திரம் என்றெல்லாம் நல்ல தோத்திரங்களை உன் கதா குண கத சவண கீர்த்தனாதி அனுபவங்களை பற்றி இராப்பகலும் உன்னை நினைத்தேற்றும் மனம் நெய்யும் அடியவர்தம் இடர்களை களைவாய். 9வது பாடலிலே, வேழ வெண்கொம்பு வசித்த மாலும் விளங்கிய அன்முகனும் சூழ இங்கும் நேட அங்கு ஓர் ஜோதிகள் ஆகி நின்றாய், கேழல் வெண்கும்பு அணிந்த பெம்மான் கேடு இலா பொன் அடியன் நீழல் வாழ்வார் இடர்களைவாய் நெடுங்களம் மேவியவனே, இறைவா, கஞ்சனால் ஏவப்பட்டு தன்னை கொல்ல வந்த குவலையாபீடம் எனும் யானையின் கொம்புகளை ஒடித்த திருமாலும் புகழ்பெற்ற நான்முகனும் தங்களை சூழ்ந்துள்ள இடம்
எங்கும் தேடுமாறு இருவருக்கும் இடையே ஜோதி பிழம்பாய் அன்று நீ ஆதியந்தமில்லா அருட்பெரும் ஜோதி பிழம்பாய் தோன்றி நின்றவனே, பன்றினது கொம்பை அணிகலனாக அணிந்த எம் பெருமானே, கேழல் வெண்கொம்பு அணிந்த பெருமானே, அழிவற்ற உன் பொத்தாமரை நிழலில் வாழும் அடியவர்தம் இடலை நீக்கி அருள்வாயாக போக்கி அருள்வாயாக என்று 9வது பாடலிலும், வெஞ்சொல் தம் சொல்லாக்கி நின்ற வேடமிலா சமணம் தஞ்சமிலா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சல் இல்லா வாய்மொழியால் தோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. தமது வேடத்திற்கு யாதொரு பொருத்தமும் இல்லாது ஒழுகும் சமணரும் நற்சார்பு இல்லாத புத்தர்களும் சைக்க மதம் கூறும் உண்மை பொருளை சிறிதும் உணராதவர்கள் அவர்களை விடுத்து திருநடங்களம் மேவிய இறைவனே, அழியா புகழுடைய தலைவா, வேதங்களோடு தோத்திரங்களால் என்னை பரவி நின் திருவடிகளை நெஞ்சில் கொண்டு வாழ்வார் நின் அடியார் தம் இடர்களைவா என்று பிரார்த்திக்கின்றார். 11வது பாடலிலே பலச்சுருதி கூறுகின்றார். நீடவல்ல வார்சடையான் மேய நெடுங்களத்தை சேடர் வாழும் மருகில் சிறப்புறக்கோன் நலத்தால் நாடவல்ல பணுவல் மாலை ஞானசம்பந்தன் சொன்ன பாடல் 10 பாடவல்லார் பாவம் பறையுமே. மேலும் நீண்டு வளர்ந்ததான சடைமுடியை உடைய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற திருநடங்களத்தை பெரியோர் பலர் வாழும் பெரிய வீதிகளை உடைய சிறப்புறம் எனும் சீகாழிப்பதியின் தலைவனாகிய ஞானசம்பந்தன் போற்றி பாடிய நன்மை பொருளால் ஆராய்ந்து உணர்ந்தத்தக்க இப்பாடல்கள் 10 பாடவல்லார் பாவங்கள் யாவும் எலகும் என்று அவருடைய உண்மையான பக்தியின் மீது அறுதியிட்டு உறுதியிட்டு ஆணையிட்டு கூறுகின்றார். அவர்தம் திருவாயில் தோன்றிய இப்பதிகத்தின் பாடுவார் அனைத்து இடர்களும் வென்று உயர் மதிநலம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார் என்பது தென்னம்.